ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவம் சேனலில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பூரி அப்புறம் பூரிக்குள்ளே மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணி அதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரீம்லேயே நமக்கு ஈஸியாக வெந்துடும். அதனால் தண்ணி வச்சுலாம் வேக வைக்க அவசியம் இல்லை. இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். நமக்கு எத்தனை கிழங்கு வேணுமோ அத்தனை கிழங்கையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுக்கலாம். மேலே அதுக்குள்ளே தட்டு போட்டுட்டு துணியெல்லாம் நம்ம போட வேணாம். இது மேலே நம்ம கிழங்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிழங்க அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் கட் பண்ணுறது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவிஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி அவியலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் சேர்த்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ப்ராப்பரான மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு பார்க்கும்போதே கலர் மாறி இருக்குது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியுது நமக்கு இது நல்லா அவிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் உள்ள தோலை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், தோலை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு பூரி தேய்க்க வராது. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் பூரி செய்கிறதுக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மசிச்சு வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்க அதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இன்னும் நம்ம தண்ணி ஆட் பண்ணல. உப்பும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் நல்லா நமக்கு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு நம்ம நிறையா தண்ணி சேர்க்கலாம். பட் பூரி மாவுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா பால் மாதிரி எலும்பும். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடைசியாக அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம், வெடிப்பே இல்லாமல். மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பூரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கரில் நமக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் அதை 2-3 கட் பண்ணிக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா அவிஞ்சிருச்சு கிழங்கு. இதை தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். தோல் எடுத்த கிழங்கை நம்ம ஒரு 1-2 கையில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே இது 1-2 வரும். ஸோ சாப்பிடும்போது கடிப்பட்டுச்சுன்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிறத விட 1-2 கடிப்படும் போது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது திருப்பி குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் தேவையோ அதை நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க.
நான் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி போடுறேன். இதை வதக்கவெல்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம இந்த உதிர்த்து விட்ட கிழங்கு, அதுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 கப் தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் அவிச்சு அதை தனியாக வதக்கி செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கிழங்கு வேக வச்சிட்டோம். தக்காளி வெங்காயம் ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், ஒரு விசில் விட்டுருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதே சமயத்தில் கெட்டியாகவும் இருக்குது, லைட்டாக கடிப்படுற மாதிரி கிழங்கும் இருக்குது. ஸோ இது ஈஸியாக வந்து நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். நமக்கு கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பூரிக்குள்ளே கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பூரி போட ஆரம்பிக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் மாதிரி உருட்டிக்கலாம். இதை திருப்பி வந்து நம்ம கோதுமை மாவில் தொட்டுக்கலாம். தொட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி ஈவனாக தேய்ச்சிக்கலாம். பூரி வந்து லேசாகவும் தேய்க்கலாம், இல்லை கொஞ்சம் கனமாகவும் தேய்க்கலாம். நீங்கள் ஆனால் ஈவனாக இருக்கணும். எப்படி தேய்க்கிறீங்களோ அதே வந்து எல்லா பகுதியிலையும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பூரி நல்லா பால் மாதிரி எழும்பும். பாருங்கள், நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா போடலாம். பாருங்கள், நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம், அதுவே வந்து எலும்பிடும். மேலே எண்ணெயெல்லாம் ஊற்றவே தேவையில்லை. நம்ம ப்ராப்பரான ஷேப்பில் தேய்ச்சிருந்தோம் அப்படின்னா அதுவே வந்து எலும்பிடும். எலும்பினதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக பூரி ரெடி ஆகிடுச்சு. இது கிழங்கு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லை நமக்கு வச்சுருக்க உருளைக்கிழங்கு தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரை வள்ளி கிழங்கு பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சும்மாவே நீங்கள் கிட்ஸுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஸோ நமக்கு பூரியும் கிழங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.